நீங்க உங்க பழைய நகையை கொடுத்து புது ஜுவல்லரி வாங்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 1, உங்க ஜுவல்லர் கிட்ட உங்க பழைய நகையை கேரட் மீட்டர்ல வச்சு டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நம்பர் 2, உங்க யூசேஜ்ல தேய்மானம் ஆயிருக்கலாம், அதனால வெயிட் லாஸும் ஆயிருக்கலாம். ஆல்சோ டஸ்ட் டெபாசிட் கூட ஆயிருக்கலாம். ஸோ நெருப்புல போட்டு எடுத்த அப்புறம் தான் டஸ்ட் டெபாசிட்டை டிடெக்ட் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் வெயிட் லாஸ் இருக்கும். நம்பர் 3, சில ஜுவல்லர்ஸ் உங்க நகையை உருக்கி தான் எடுத்துப்பாங்க. நம்பர் 4, நகையை மெல்ட் பண்ணி ஒரு சின்ன பெல்லை ஆக்கி அதை டெஸ்ட் பண்ணி என்ன பியூரிட்டின்னு அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வாங்கிப்பாங்க. இது ஒரு ஜெனரல் ப்ராசஸ் தான். பொதுவா அவங்க கடை நகைக்கு கொஞ்சம் அதிக வேல்யூவும் வெளிக்கடை நகைக்கு கொஞ்சம் கம்மி வேல்யூவும் போட்டு தான் எடுப்பாங்க. இதுதான் யூஸ்வலா பண்ற பிராக்டிஸ். நம்பர் 5, இது எல்லாமே உங்க கண் முன்னாடி நடக்குதான்னு கேர்ஃபுல்லா பாருங்க. நம்பர் 6, இன் கேஸ் உங்க நகையை பியூரா கன்வெர்ட் பண்ணாங்கன்னா பியூர் ரேட் அப்ளை பண்றாங்களா இல்லாட்டி 22 கேரட் ரேட் அப்ளை பண்றாங்களா கரெக்டா பார்த்து வாங்குங்க. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.